வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வாமிட் வந்துருச்சு. ஏன் வந்துச்சு அப்படி கேட்டிங்கன்னா, திவாகர் இருக்கார் பாருங்க, அவர் மனசில் இன்னுமே வந்து ஒரு பெரிய நடிகர் திலகம் நினச்சிட்டு இருக்கார். அது ஒரே ஒரு திலகம் மட்டும்தான், அது நம்மளுடைய சிவாஜி கணேசன் அவர்கள் மட்டும்தான். இவர் வந்துட்டு அந்த கஜினி படத்தில் வந்து சூர்யாவை வந்துட்டு தலையில் அடிப்பாங்க, அதுக்கப்புறமா அவர் சாவார்ல, அப்போ வந்து அவர் வாயிலேருந்து எச்சி ஊற்றிருக்கும் பொழுது கடவுளே சொல்லும்போது ஒரு மாதிரி. இவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் வந்துட்டு வியானாவை வச்சு நடிக்கணும்னு சொல்லி அவங்க வந்துட்டு அசின் 2 பேருக்கு அடிக்கிற மாதிரி கீழே விழுறாங்க. விழுந்தவொன்னு கொஞ்ச நேரத்தை பார்த்தா எச்சி வாயிலேருந்து ஊற்றுது. என்னடா அது அப்படி பார்த்தா எல்லாருமே அருவருப்பாயோ அதை தொடைய அப்படின்றாங்க. தொடக்க மாட்டுறாரு. கடைசி வரைக்கும் அந்த லாஸ்ட்டாக ஒரு அடி அடித்து சாவராமல் கலந்துவாங்க பாருங்க, அது வரைக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எந்திரிக்கிறார். ஒரு சபை நாகரிகம்னு ஒன்று இருக்குது நடிப்பில், அது வேறு. ஏன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி இருக்கும். மழை டைமில் அது பெருசாக தெரியாது, அந்த நேரத்தில் மழை வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு பண்ணுற வேலைகள் இருக்குது பாருங்கள். ஒரு சில நேரங்களில் ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்து நிறைய பேர் அழுகுறாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு அப்படியே முகம் சுளிக்கிறாங்க, கண்ணை மூடுறாங்க. அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சவொடனே விக்ரம் சொல்கிறாரு, எச்சி துப்பியாவது நடிப்பேன்னு சொல்லிட்டு பண்ணார்ல, அதுக்கு பாராட்டு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முகத்தை சுழிச்சிக்கிட்டு தான் சொன்னார். அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். பட் நம்ம சொன்னால் கேட்க போகிறாரு அந்த திவாகர். அவருக்கு என்ன தோணுதோ அதை செய்வாப்பில். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த சீசனில் அவர் இருக்க வரைக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். என்னத்தை கருத்து சொல்கிறது? எங்களுக்கும் கண்டாவியாக இருந்துச்சுன்னு சொல்ல போகிறீங்க. ரைட், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.